நாளும் சினம் கொண்டு இது பிசாசுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, மற்றவங்க சுகமாகிறது, மற்றவங்க நல்லா ஆகிறது பிசாசுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. பாருங்க, கீழே வாசிப்போம். பேதுரு யோவானையும் அற்புதத்தை செஞ்ச உடனே அவங்கள பிடிச்சு என்ன செய்யறாங்க, ஜெயிலில். அடுத்து கீழே வாசிப்போம். வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அடுத்து என்ன ஆகுது, பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த அற்புதத்தை கேட்ட உடனே விசுவாசிய எண்ணிக்கை பெருகுது. கொத்து கொத்தா என்ன செய்யறாங்க, ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அங்க ஓடோடி வர்றாங்க. வர்றது தொகை சொல்லுது, வேதத்தில் சொல்லுது 5000 பேர், 1-2 பேர் இல்லை, 5000 பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதம் நடந்தா எப்படி இருக்கும்? இவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க, இவங்களை உள்ளதுக்கு போடுறாங்க. கீழே 10ஆம் வசனம் வரும்போது பாத்தீங்கன்னா, அப்படியே கீழே வரும்போது கீழே 7-6-7 கூட வாசிப்போமே. தொடர்ந்து பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும், இவங்களை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரதான ஆசாரியரா அண்ணா, காய்பா, இவங்களை யாரு? இயேசுவை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தவங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அவங்கெல்லாம் யோவானும் அலெக்சந்தரும் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை ஜெயில இருந்து பேதுரு யோவானையும் கொண்டு வந்து நடுவே நிறுத்தி, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் எந்த, இது உங்க சுய பக்தியிலோ உங்க திறமையிலோ இது கிடையாது. நீங்க எந்த வல்லமையினாலே, கவனிக்கிறீங்களா? எந்த நாமத்தினாலே. இது ஒரு சாதாரண சக்தி, இதை செய்யவே முடியாது. இதை செய்யணும்னா வல்லமை வேணும். வல்லமை இருக்குன்னா அது ஏதோ ஒரு நாமத்துல தான் அது இருக்குது. எந்த வல்லமையினால, எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் கேட்குறாங்க. நல்ல விவரமான ஆளுங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியுது சாதாரண சம்பவம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. அது என்ன சக்தி, அது யாரு, எந்த வல்லமை, எந்த நாமம் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பேரு பதில் சொல்றாங்க. கீழே வரும் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, உங்களால் நல்லா கவனிக்கணும், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆமென். சொன்னாரு, இது சாதாரண சம்பவம் இல்லையா, இது எல்லாம் உடனே சென்ட்ரல் நிப்பாட்டிட்டு எந்த வல்லமையினால, எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் அப்படின்னதுக்கு பேர் சொல்றாரு பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக இப்படி நடக்கிறவனாக, சப்பானியாக இருந்த இவன் நடக்கிறவனாக இன்றைக்கு உங்க முன்னாடி நிற்கிறான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு கீழே எல்லாம் வாசிட்டு வந்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்றாங்க பாருங்க, பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமையை அறிஞ்சு வச்சாச்சுன்னா தைரியம் தன்னால வந்துடும். இயேசு யார், அப்படி வல்லமை என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா தைரியம் தன்னால வந்துடும் பாருங்க. ஏன்னா இயேசுவின் நாமம் தெரிஞ்சிச்சுன்னா பிசாசு யாருன்னு தெரிஞ்சிடும். இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி பிசாசு ஒண்ணுமே இல்ல. இயேசுவின் நாமத்தை அறிஞ்சாலே அவன் தைரியசாலி ஆயிடுவான். எந்த பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டான். ஏன்னா பிரச்சனையை ஜெயிக்கிற நாமம் என்கிட்ட இருக்குது. எந்த குழப்பத்தை கண்டு என்ன செய்ய மாட்டான், பயப்படவே மாட்டான். எந்த வியாதியை கண்டும் பயப்பட மாட்டான். தைரியம் தன்னால வரும். தைரியம் வரும்னா இயேசுவின் நாமத்தை அறிஞ்சிருக்கோம் பாருங்க. இந்த பேதுரு சொல்றாங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும்
அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் எல்லாம் அடித்துக்கொண்டார்கள். ஆமென். அவங்களுக்கு இருக்க ஒரே தகுதி இயேசுவோட கூட இருக்காங்க. இயேசு இவர்களோடு இருக்கிறாரு. அதனால இந்த இயேசு என்கிற நாமம் பேதைகளுக்கும் வேலை செய்யும், அறிவில்லாதவர்களுக்கும் வேலை செய்யும், ஞானிகளுக்கும் வேலை செய்யும். ஏன்னா இந்த வல்லமை, இந்த ஆற்றல் எல்லாமே அவங்களை சார்ந்தது அல்ல, அந்த நாமத்தை சார்ந்ததா இருக்கிறது. இது நல்லா விளங்கிடுச்சு பாருங்க அவங்களுக்கு. நிச்சயமா இவங்க திறமையும் கிடையாது, பார்த்தா ஆளை பார்த்தா இவங்க செஞ்ச மாதிரி இல்ல. கண்டிப்பா இதுல வல்லமை இயேசுவின் நாமத்துல தான் இருக்கு. இயேசுவின் நாமத்துக்குள்ளதான் எல்லா ரகசியமும் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் 17ஆம் வசனத்துல சொல்ல வாசிக்கும் போது 17 வாசிங்க. ஆகிலும் இது அதிகமாய் தெரிஞ்சு வச்சு பாருங்க, இந்த நாமம் என்ன செய்யக்கூடாது, இனி அதிகமா ஜனங்களுக்குள்ள பரவக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? விசுவாசம் கரெக்டா கண்டுபிடிக்கும். அவனுக்கு தெரியும் எந்த சக்தி சுகத்தை கொண்டு வருது, எது அற்புதத்தை செய்துக்கிறது. பிசாசுக்கு நல்லா தெரியும், நமக்கு தான் தெரியல பாருங்க. விசுவாசிகளுக்கு தான் தெரியல, பிசாசுக்கு நல்லா தெரியுது பாருங்க. உடனே அவங்க கூடுறாங்க, தீர்மானிக்கிறாங்க. ஆகிலும் இது அதிகமா என்ன செய்யக்கூடாது, ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று. ஆமென். இனிமேல் இந்த நாமத்தை குறித்து நீ என்ன சொல்ல, வெளியே வேற என்ன வேணாலும் பண்ணு. ஆன்லைன் பிரேயர் நடத்து, 7 உபவாச நாள் வை, 41 உபவாசம் போடு, திருவிழா நடத்து. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, கிறிஸ்தவ கூட்டம். போஸ்ட் பார்த்தேன், பௌர்ணமி உபவாச ஆராதனை, அமாவாசை உபவாச ஆராதனை. இது தமாசை என்னன்னு இனிய வேற அது கூப்பிட்டார் ஒருத்தர் பிரசங்கிக்கிறதுக்கு. நான் கேட்டேன், இது என்ன ஒரு கருப்பா இருக்கிறனால கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அமாவாசை கூப்பிடுறாருல, ஆளு கலரா இருக்காரு. ஐயோ உங்களுக்கு தெரியாத அமாவாசை குறிச்சு அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு உடனே அவர் அளந்து விட்டாரு கதை. அது வேற கதை, அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். அவர் சொன்னாரு, அந்த கூட்டமும் வச்சுக்க, எந்த கூட்டமும் வச்சுக்க, எல்லாம் வச்சுக்க, எல்லாம் செஞ்சுக்க. ஆனா ஒரே கண்டிஷன், அங்க என்ன செய்யக்கூடாது, இயேசுங்கிற நாமத்தை மட்டும் சொல்லவே கூடாது. வேற 666 பேசு, நாங்களே சப்போர்ட் பண்றோம். 7 வானத்தை பேசு, நாங்க அவனுக்கு ஸ்பான்சர் பண்றோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த இயேசு என்ற நாமத்தை குறித்து என்ன சொல்ல, வெளியே பேசவே கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசுவின் நாமத்துல தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை எல்லாரும் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டா அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், சபை நிரம்பும், குடும்பம் உயரும், சத்துரு வெட்கப்படுவான். இயேசுவின் நாமத்தை குறித்த ரகசியம் நல்லா தெரிஞ்சிச்சுவாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, இனி இது ஜனங்களுக்குள்ளே இது என்ன செய்யக்கூடாது, பரம்ப கூடாது. இதோட கண்ட்ரோல் பண்ணிடுவோம், இவனோட நிறுத்திடுவோம், வெளியே சொல்லாதீங்க. இவனுல பயமுறுத்தி அடிச்சு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து வெளியே பேசக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம் அப்படிங்கிறாங்க. வாசிக்கும் போது ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் கொண்டு ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து என்று சொல்லிக்கொண்டே, அடுத்த வசனத்தை, அவர்களை அழைத்து மறுபடியும் சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவீங்க? இந்த நாமம் எவ்வளவு ரகசியமா இருக்குங்கிறது, எவ்வளவு வல்லமை உள்ளங்கிறது இந்த வசனம் போதும். சொல்றான் பாருங்க, இந்த நாமத்தை குறித்து மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, பேசவும் கூடாது, கூட்டம் போடவும் கூடாது. இந்த நாமம் இல்லாம நீ என்ன வேணாலும் செய்ய அப்படிங்க. அந்த அளவுக்கு இந்த நாமத்துக்குள்ள வல்லமை இருக்குது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாமத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. தினந்தோறும் நீங்க பயன்படுத்த வேண்டிய நாமம் இயேசு என்ற நாமம். நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும், சொல்லணும் பாருங்க. ஆண்டவரே இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் என்ன செய்யணுமோ அந்த நாமம் செய்யும். நான் இருந்தா என்ன நடக்கணுமோ அது நாமத்தை சொன்னா நடக்கும். அந்த நாமத்தையே கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது.
ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே உன்னை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்துல சுகமாவானாக. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குவாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சந்தித்தீங்கன்னா அந்த நாமத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். அந்த சொல்லணும் வாயை திறந்து. இன்னைக்கு நிறைய பேர் தும்மும் போது அதை சொல்றாங்க, ஏசப்பா. தும்மும் போது மட்டும் ஜெபத்துல முதல்லையும் கடைசிலையும் அவ்வளவுதான். 3-4 தடவை தான் அந்த ஏசப்பா நாமம். உடம்பு வழி இல்லை, உட்காரும்போது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏசப்பா. அதுக்கு மட்டும் இல்லை, இந்த நாமம் எல்லா விதங்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நாமம். அற்புதத்தின் நாமம், அதிசயத்தின் நாமமாக இருக்குது. இன்னொரு சம்பவத்தை எடுத்தீங்கன்னா அதே நீங்க வீட்டில் போய் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் பாருங்க. 19ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 19-11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த